எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் சொல்ல போகிற அந்த விஷயம் ஈடு மருந்து முறிவு. நேற்று கேட்டிங்கன்னா ஆண் பெண் ஈடு மருந்து செய்கிறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈடு மருந்து முறிவை பற்றி அவங்க போட்டாங்க நல்லாயிருக்கும். நேற்று நானே சொல்லியிருந்தேன் போடுறோம் தான். அதுக்குள்ளே எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபோன் பண்ணி. ஈடு மருந்து முறிவுன்றது சாதாரணமாகவே ஒரு மனுஷனுக்கு ஈடு மருந்து கொடுத்தாக்கா அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும், பக்க விளைவுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ சொல்கிறேன். ஈடு மருந்தில் நச்சுத்தன்மை வாழ்ந்த சில பூச்சிகளை வச்சு செய்தாங்கன்னாக்கா அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆவாங்க. அதுக்கப்புறம் வயிற்று வலி அடிக்கடிக்கு வரும். அதே மாதிரி தலைவலி அடிக்கடிக்கு வரும். தலைவலி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா தன்னைத்தானே அடிச்சுக்கிற மாதிரி தலைவலி வரும். அவங்க யார் ஈடு மருந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்கள பார்க்கலனாக்கா அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகும். எல்லாருமேலே கோபமாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கணும், அவங்க கூட தான் பேசணும், அவங்க கூட தான் இருக்கணுன்றது ஒரு ஒரு முடிவாகவே பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஞாபகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஈடு மருந்தை அது முறிவு செய்கிறதுக்கு உண்டான வழி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 4 வகை கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 வகையவை இந்த ஈடு மருந்தால் நாம் 4 வகையில் ஈடு மருந்தும் கொடுக்குது. 4 வகை ஈடு மருந்துலேருந்து நம்ம முறிவு செய்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு வழியும் இருக்குது. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூச்சி வகையில் கொடுத்தாங்கன்னாக்கா, பித்து வகையில் கொடுத்தாங்கன்னாக்கா, விந்தால் பயன்படுத்தினாங்களா, உதிரத்தால் பயன்படுத்தினாவோ, இல்லை மூலிகையால் பயன்படுத்தினாவோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா பொண்ணு உமத்தம் விதையால் பயன்படுத்தினாவோ அதோடைய பக்க விளைவுகள் என்னன்றதுக்கு சொல்லிடுறேன் நான். அதை கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் முடிவுக்கு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு வீடியோ தனியாக அதுக்காக போட்டுக்கிட்டு இருக்குது. இதிலே போட்டு சொல்லி விட்டுலாம், பார்த்துக்குங்க. இப்போது அவங்க கேட்டிங்கன்னாக்கா ஈடு மருந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஆணுக்கு பெண் கொடுத்துட்டாங்க, பெண்ணுக்கு ஆண் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு இருக்கும்போது கேட்டிங்கனாக்கா அவங்க ஒன் சைடாகவே இருப்பாங்க. அவங்க பக்கம் தான் பேசுவாங்க எதுவாக இருந்தாலும். அதனால சொல்லுவாங்க, ஏன்னா மருந்து என்ன வச்சுட்டாங்கன்னு தெரியும் தொழிலையே, இன்னத்துக்கு தான் அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, ஏன்னா மாந்திரிகம் பண்ணிட்டாங்களா, வசியம் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்களா. ஈடு மருந்து இந்த அளவுக்கு வேலை செய்யுன்றது உங்களுக்கு உறுதியாக சொல்லலாம். இப்போ நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் பைத்தியம் முடிச்சு தான் உயிர் போகும். பைத்தியம் முடிச்சிடும், கண்டிப்பாக பைத்தியம் முடிச்சு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில் போகிறது, ஏதாச்சும் ஒரு இருட்டில் உக்காந்துக்கிட்டு அழுகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் அந்த ஈடு மருந்து கொடுத்த ஆள் அவங்க கண்ணுக்கு அகப்படாமல் இருந்தால், இல்லை அவங்க இறந்து போயிட்டா, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க இவங்கள வேணான்னு சொல்லிட்டாக்கா சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. நைட் ஆனாக்கா ஓடுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இருட்டில் உக்காருவாங்க, ஒரு பொதுருக்குள்ளே ஒளிஞ்சிக்குவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா துணியெல்லாம் கழட்டிட்டு அம்மனமாக இருக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படியும் இல்லை அவங்க வேறு ஏதாச்சும் செய்கிறாங்க, வேறு என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா சாமானத்துங்களை போட்டு உடைக்கிறதும், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா வீட்டில் இருக்கிறவங்கள அடிக்கிறதுக்கு போகிறதும், கோபம் வெறித்தனமாக அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படுதுனாக்கா கண்டிப்பாக அவங்க ஈடு மருந்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிகளுடைய இதை சேர்த்து வச்சு போட்டாங்கன்னாக்கா இது இப்படி ஆகும். இது ஒரு வகையில் இருக்குது. இன்னொரு வகையும் இருக்குது. அது என்ன வகைன்னு கேட்டிங்கனாக்கா பொண்ணு உமத்தம் இருக்குது. கரு உமத்தம் கொடுத்தாக்கா அவங்களுடைய ஈரலெல்லாம் அழுகி போய் சாவாங்கன்றது தனிப்பட்ட விஷயம். அது எப்படி கொடுக்க கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இந்த கரு உமத்தம் கொடுக்குறதா இருந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அப்படியே வாய் கொமுட்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா பசி இல்லாமல் போகிறது, வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு கல் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் உருண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அடிக்கடிக்கு வாந்தி வர்றது, அடிக்கடிக்கு ஒரு பக்கமாக தலை வலிக்கும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூக்குலேயோ காதுலேயோ ஒரு பக்கமாக ரத்தம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாப்பிட்டாங்கன்னாக்கா வயிறு உப்பசமாக இருக்கும், எதையுமே சாப்பிடவே முடியாது. அந்த எப்படி கேட்டாக்கா ஊமத்த விதையால் வசியம் பண்ணாங்கன்னாக்கா அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயமா ஆகும். தோல் கேட்டிங்கன்னாக்கா அடிக்கடிக்கு இது அப்படியே தோல் உரிகிற மாதிரி இருக்கும். கலர் மாறி மாறி ஆவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க, கலர்ச்சியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வாடி போன முகம் மாதிரி சுருங்கி போன தோல் மாதிரி ஆகும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு வகையாகும். தூக்கம்ன்றது சுத்தமாக வராது. அந்த ஈடு மருந்துங்களால் அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னாக்கா தூக்கம் வராது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இருக்கும், தனக்கு தானே பேராத்திக்கும், தனக்கு தானே சிரிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இது உடம்புக்குள்ளே ஊறி அதுக்கப்புறம் பொறுமையாக வேலை செய்கிறது இருக்குது. அந்த நச்சுத்தன்மை பூச்சி வகையில் இருந்தது பார்த்திங்கன்னா உடனுக்குடனே வேலை செய்யும். ஆனால் இந்த ஊமத்த வதையை பொறுத்த வரைக்கும் ஆளை சிறுக சிறுக கொண்டுடும் அந்த பூச்சித்தன்மையும். இதுவும் இந்த ஊமத்தை பொறுத்த வரைக்கும் இதை வச்சே மருந்து எடுக்கிறதுக்கு கூட சில வகையில் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஊமத்த விதையில் அப்படி ஒரு இருக்கும். ஊமத்த விதை இல்லை, பொண்ணு ஊமத்தினுடைய வேறு, இலை, பூ, காய்,
அது எல்லாமே வந்து ஒரு வசியம் தான். அது வசியத்துக்காக கொடுக்குறது தான். ஆணுக்கு பெண்ணு கொடுக்குறதும், பெண்ணுக்கு ஆணுக்கு கொடுக்குறதும், அந்த 5 வகையான அழுக்கையும் எடுத்து, அந்த உதிரத்தை எடுத்து ஆணுடைய வந்து இந்திரத்தை எடுத்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்றது வந்து அது வந்து செஞ்சாங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பாதிப்புகள் வந்து கொடூரமாகவும் இருக்கும், ரொம்ப பாதிப்பாக இருக்கும். அப்படி வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆள் வந்து நல்லா கனமா இருந்தா கூட ஒல்லி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆளுங்கிட்ட பேசுறதுக்கு அச்சப்படுவாங்க. ஆளுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஈடு மருந்து குடுத்தவங்க இல்லாம போனாவே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த விதமான செயலும் செய்ய முடியாத அளவுக்கு அ ஒரு அவங்க மேலயே ஒரு பைத்தியமாவே இருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். பைத்தியம் ஆக்குறதுக்கு பேரு தான் இந்த வசிய மருந்து, ஈடு மருந்துங்கள. அந்த மாரி தான் இருப்பாங்க அவங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஈடு மருந்துகள வந்து எப்படி முறிக்குதுன்றது இன்னொரு வகை இருக்குது. அந்த என்ன வகைன்னாக்கா, நம்ம மூலிகை வகையில சொல்லியிருக்கிறோம் இல்லையா? நேத்து அந்த மூலிகை வகையில போட்டாங்கன்னாக்கா, அவங்க வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்கா, வயித்துக்குள்ள வந்து குழந்தை இருக்கிற மாதிரியே இருக்கும். பெண்ணா இருந்தாக்கா. ஆணா இருந்தாக்கா ஒரு பாறாங்கல்ல தூக்கி வயித்துல வச்சு கட்டிட்ட மாதிரியே இருக்கும். அது எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா, ஜீரணமே ஆகாது. அடிக்கடிக்கு வாந்தி வரும். அடிக்கடிக்கு வந்து வாய் கொமட்டு வரும். எச்சில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. எச்சில் வந்து கேட்டீங்கன்னாக்கா, நார்மலா வந்து எச்சில் வந்து எல்லாருக்கும் வந்து சுரக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு வந்து நார்மலா ஏதாவது ஒரு ஒரு பச்சை தண்ணி மாரி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு, அப்படி இருக்கும். அவங்களுக்கு அப்படி இருக்காது. காரி வெளிய துப்புனாங்கன்னா, பசும்பால் மாதிரி வந்து வெள்ளையா இருக்கும் எச்சிலு. அந்த மாரி இருந்தாக்கா, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது, தலைக்கு மை தேய்க்கிறதோ, இல்ல வந்து இந்த மாதிரி வந்து மருந்துகள பிரயோகம் பண்றதுனால கூட இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழி யானையும், இந்திர கோமியமும் சேர்த்து போட்டாங்கன்னாக்கா, உடம்பு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு மாரி தான் இருக்கும். அந்த சதை கிதை எல்லாம் வற்றி போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, மருந்தாகப்பட்டது என்ன பண்ணுதுனாக்கா, இவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தையும், இவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியையும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு, அவங்கள வந்து கடைசியா மரணப்படுக்கை வரைக்கும் கொண்டுட்டு போற வரைக்கும் இது எல்லாமே வேலை செய்யும். இதுல வந்து நேத்து நான் சொன்னது வந்து பக்கை விளைவே இல்லாத அளவுக்கு மருந்து இருக்குதுனாக்கா, மூலிகையில வந்து கேட்டீங்களானாக்கா, அந்த மூலிகை வேர்கள்ல வந்து இருக்கு. பக்க விளைவே இல்லாத மருந்துன்றது பார்த்தீங்கன்னா, மூலிகை வேர் தான். அந்த மூலிகை வேர் கூட வந்து இந்த ஆளுங்க இல்லாத போனா தான் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருமே தவிர, ஆளுங்க வசியம் பண்ண ஆள் வந்து கூடவே இருந்தாங்கன்னாக்கா, அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு எனர்ஜி கூடவே இருக்கிற மாரி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர வந்து அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த அளவுக்கு அதிகமா நேசிக்கிற ஆள் வந்து தன்னை விட்டு பிரியிறாங்கன்னாக்கா, அது ஒரு பக்கமா இருந்தாலும் அவங்கள தான் அதாவது அவங்களுக்கு சேவை செய்யணுமே, அவங்களுக்கு சமைச்சு போடணுமே, அவங்களுக்கு சாப்பிடணுமே, அவங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கணுமே, அவங்களுக்கு இத குடுக்கணுமே, அவங்களுக்கு பணத்த குடுக்கணுமே, அவங்க வந்து நம்ம அவங்ககிட்ட அதாவது அவங்க ஏதாச்சும் ஒண்ணு அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும், அவங்க குடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் இந்த வசியம். இந்த ஈடு மருந்துன்றது. ஏதாச்சும் ஒண்ணு இவங்க குடுத்துக்கிட்டே இருக்கணும். வசியம் பண்ணனவங்க வந்து வசியம் ஆடவங்க வந்து வசியம் பண்ணவங்களுக்கு வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு பேரு தான் வந்து கேட்டீங்கன்னாக்கா, ஈடு மருந்து. ஆண் ஈடு மருந்து, பெண் ஈடு மருந்து, ஆண் பெண் வசிய மருந்து, ஆண் பெண் ஈடு மருந்துன்னுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பாதிப்பால சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், எல்லா வகையான ஈடு மருந்துகளையும் முறிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறவங்க வந்து, முதல்ல போயிட்டு நாட்டு மருந்து கடையில வந்து எண்ணெய் வகைகள்ல வாங்கி பேதிக்கு குடுக்கணும். மருந்து மாத்திரை வகையில குடுக்காதீங்க. எண்ணெய் வகைகள் வாங்கி குடுத்தீங்கன்னாக்கா, அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த விளக்கெண்ணெய நல்லா காய வச்சு, பெண்ணுடைய தாய்ப்பால்ல வந்து குழந்தைங்களுக்கு கையில போட்டு சுழட்டி அவங்க நாக்குல தடவிட்டாங்கன்னா, முழுங்கிட்டாங்கன்னாக்கா, அவங்க வயிறு சுத்தமாயிடும் இல்லையா? அதே மாரி நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கேட்டீங்கன்னா, பேதி ஆவறதுக்குன்னு ஒரு எண்ணெய் ஒண்ணு இருக்கும். அந்த எண்ணெய போய் கேட்டு வாங்கி குடிங்க. இல்லைனாக்கா, பழங்காலத்துல வந்து இந்த ஊரா வந்து ஆளுங்க வந்து மருந்து குடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த மருந்த வாங்கி குடிச்சாங்கன்னாக்கா, உடனுக்குடனே வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமா வயிறெல்லாம் கிளியரன்ஸ் ஆயிடும். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீர்வாழை இருக்குது. நீர்வாழத்த வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இடிச்சு போட்டு அவங்க குடிச்சாங்கன்னாக்கா, கொஞ்ச நேரத்துல வயித்துல இருக்கிறது மொத்தமே கிளியரன்ஸ் ஆயிடும். அதே மாரி இன்னொரு வகையும் இருக்குது. இன்னொன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது வந்து தண்ணீல வந்து தண்ணீல தான் அந்த மருந்த நீங்க அது வந்து இப்ப கிடைக்கவே கிடைக்காதுன்னு நெனைக்கிறேன். அந்த பொருளெல்லாம் நான் இப்ப சொல்ற பொருளெல்லாம் வந்து. ஆனா நாட்டு மருந்து கடையில வந்து அந்த எண்ணெய் விக்கிறது என்னமோ உண்மதான். அத வாங்கி முதல்ல அவங்களுக்கு குடுத்து வயிற சுத்தப்படுத்தணும். முதல்ல வயிற சுத்தப்படுத்திட்டு, அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஞ்சமா அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும்போதே உடனுக்குடனே செய்து முடிங்க. அத முத்திட்டு, அவங்க படுக்கையில படுத்துக்கிட்டு, அவங்களால எந்திரிக்கவே முடியாதபோது நீங்க போய் பேதி குடுத்தீங்கன்னாக்கா, அவங்களால எனர்ஜி இல்லாத போயிடும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு டவுட்ன்றது வந்து 10% இருக்கும்போதே வந்து நீங்க அத போய் சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணா தான் அது கரெக்டான வழி. அத விட்டுட்டு, அவங்க அதிகமானதுக்கு அப்புறம் வந்து நீங்க போயிட்டு எந்த எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு உண்டான வழியும் தெரியாது. எந்த விதமான
பிரயோஜனமும் கிடைக்காது. சின்னதாக இருக்கும்போது செஞ்சுக்கங்க. உங்களை விட்டு மாறுறாங்கன்னு தெரியுதா, அவங்களுடைய பேச்சு வார்த்தையிலே இல்லை நடவடிக்கையிலே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் வருதா, இல்லை நம்மளுக்கு இவங்க நம்ம கூட இருந்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றம் இருக்காங்கன்னு தெரியுதா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிறு கோமட்டத்தில் வாந்தி எடுக்கிறது, வயிற்றுக்குள்ளே வந்து கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, வயிற்றுக்குள்ளே குழந்தை இப்படி உருள்ற மாதிரி இருக்குது, பிறல்ற மாதிரி இருக்கிறது, படுத்தா தூக்கம் வர்றதில்ல, படுத்தா கவுந்தச்சு படுத்துக்கிறது, காலை வந்து மடக்கின்னு அப்படியே வந்து ஒரு அப்படியே சில்லுன்னு அவன் உடம்பு அப்படியே தலையெல்லாம் வந்து முடியெல்லாம் வந்து நின்றுக்கிற மாதிரி இருக்கும். தலையால் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா குபின்னு வேர்த்து கொட்டும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா உடம்பெல்லாம் தேவையில்லாமல் வேர்க்கும், தேவையில்லாத வேர்வு தண்ணி வரும், கை காலெல்லாம் கூசுகிற மாதிரி இருக்கும், அப்படியே வந்து கேட்டிங்கன்னா ஊசியை வச்சு குத்துன மாதிரி இருக்கும். இது எல்லாம் ஈடு மருந்தினுடைய பாதிப்புகள் தான். நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்படி இருக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா அந்த நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டேப்லெட் வாங்கி போட்டால் மட்டும் லூஸ் மோஷன் ஆகாதானாக்கா அது ஆகுது. அது வந்து எண்ணெய் அளவுக்கு வந்து வேலை செய்யாது. எண்ணெயாகப்பட்டது என்ன பண்ணாக்கா உள்ளே இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் மொத்தத்தையுமே வந்து அது உள்ளே போய் அது ஈரப்பதமாக்கி ஈரப்பதத்திலிருந்து மொத்தத்தையுமே கடைஞ்சி வெளியில் கொண்டு வரதுக்கு மட்டும்தான் அந்த வேலை செய்யும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு முருக்கன் விதை இருக்குது, அது வாங்கி போய் கொடுங்க. பேதி மாத்திரைனே இருக்குது நம்ம நாட்டு மருந்து கடையில். அது வந்து நீர்வாரத்தை வச்சு பேதி மாத்திரை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் யாரும் போட மாட்டாங்க, போட்டெல்லாம் பலிதம் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தை யாரும் வசியம் பண்ணி போகிறதில்ல. இந்த ஒரு பெரிய மனுஷன் பெண்ணுக்கோ இல்லைனாக்கா அந்த 16 வயசுக்கு மேலே இருக்கிற ஆணுங்களுக்கு அதுலேருந்து 50 வயசு 40 வயசு 50 வயசு எத்தனை வயசாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து இந்த அறிகுறிகள் தெரிஞ்சா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கனாக்கா நாட்டு மருந்து கடையில் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் வாங்கிட்டு முதல்ல குடிங்க. குடிச்சிங்கன்னா முதல்ல வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மருந்தாக இருந்தாலும் சரி, மலமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுமே வந்து இலகி அதுக்கப்புறம் மொல்லமாக கழியறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்காக வாரத்தில் 10 முறை மருந்து குடிச்சுன்னு இருக்கிறது இல்லை தேவை. ஒரு முறை குடிச்சு க்ளீன் பண்ணுங்க. ஒரு ஓட்ட குடலாக இருந்தால் உடனே ஆகிடும். கல் குடலாக இருந்தால் ரொம்ப லேட்டாகும் அந்த ஈடு மருந்து முறிவுன்றது. கல் குடலாக இருந்தாக்கா மோஷன் போனவங்க 1க்கு 4 முறை அந்த மருந்து குடிச்சோன்னு போனாக்கா அது ஓட்ட குடல். ஒரே முறை போயிட்டு எதுவுமே ஆகலைன்னாக்கா அது வந்து கல் குடல் தான் அர்த்தம். அதோட என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா இன்னொரு நாளைக்கு இந்த அமாவாசை அரைமுட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை அஷ்டமி நவமி இது எல்லாம் ஒதுக்கிட்டு மற்ற நாளில் தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வரணும் தேவை. மருந்து போகிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது, மருந்து எடுக்கிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது. ஈடு மருந்து முறிவு செய்வது எப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க. இதெல்லாம் செய்து முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் பக்குவமாக தான் இவங்களை குணப்படுத்திக்கிட்டு வரணும். ஒரு வகை கேட்டிங்கனாக்கா கீழாநெல்லின்னு ஒரு வேர் இருக்குது. கீழாநெல்லி செடி இலை வேர் எல்லாம் இது வரலாம் சரி. கீழாநெல்லியினுடைய பவுடர் கூட வந்து நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா முழு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கக்கூடாது. அரை நெல்லிக்காய் அப்படியே வாயில் கடிச்சோம்னாக்கா ரொம்ப மிருதுவாக இருக்கும். அந்த அரை நெல்லிக்காய் வாங்கிட்டு போயிட்டு அதில் இடித்து போடுங்க. அது இடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா அந்த கீழாநெல்லினுடைய பவுடர் அதில் போடுங்க. முடிஞ்சாக்கா கீழாநெல்லி தழையை வாங்கிட்டு அரைச்சி மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சுனே வரலாம். எப்போ இந்த லூஸ் மோஷனுக்காக நீங்கள் மருந்து குடிச்சதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு வரணும். இதை குடிச்சிட்டு உடனே மருந்து வந்துச்சா நீங்கள் போய்ட்டு மருந்து எடுத்துன்னு வரதுக்கு போகிறாங்க, மருந்து எடுத்துன்னு வரதுக்கா நீ மருந்து எடுக்கிறதுல வந்து அவங்க எடுக்கட்டும், அவங்ககிட்ட கூட எடுத்துக்கங்க நீங்கள் போயிட்டு. ஆனால் இதுக்கு வந்து சில விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செய்திகளாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா. அது மாதிரி செஞ்சுக்கங்க. அதுவும் இல்லைன்னாக்கா நம்ம விநாயகர் பண்டிகைக்காக வந்து வெள்ளாங்காய் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, வெள்ளாங்காய் அந்த விநாயகர் பண்டிகை விற்கிறாங்க பாருங்கள், குண்டை நம்ம இது மாதிரி இருக்குது பார்த்தியா, அதனுடைய ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடை வந்து சுட்டு எரித்து அது காய வைக்கணும், சுட்டு எரிக்கணும், அதை பவுடர் இது ஆக்கணும், கறி ஆக்கணும். அதாவது நம்ம அடுப்பு கறி மாதிரி சுட்டு எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா சுத்தமான இது நெய்யால் வந்து கையில் குழச்சி காலங்காலத்தில் வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் அதுவே நக்கிக்கிட்டே வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லாயிருக்கும். எதையுமே கேட்டுக்குங்க, கொஞ்சமாக தான் இதெல்லாம் நல்லா இருக்க முடியும். நேராக போய் மருந்து எடுத்துகிட்டு வந்து எப்போ எனக்கு போய் நல்லாச்சுனாக்கா ஒரு மாதம் மொத்தம் திருப்பி போயிடுவாங்க, திருப்பி மருந்து போட்டாங்க உடனே. அப்படியெல்லாம் பண்ணுறதை விட நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிடும். சரி, அந்த கீழாநெல்லியுடைய கீரையை நல்லா அரைச்சி மோரில் கலந்து குடிக்கலாம், பாலில் கலந்து குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு உள்ளே இருக்கிற மருந்து மொத்தம் மேலேன்னு வரதுக்கு ஆரம்பிச்சிடும். இதுவும் இல்லாமல் அந்த நாட்டு மருந்துகள் எல்லாம் என்ன வைக்கிறாங்களோ அது மொத்தம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆகும். இது சரி, நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து மருந்து போடுறாங்க, மருந்துன்றது நம்மளுக்கு படவே கூடாது. நீங்கள் முடிவு பண்ணிங்களேனாக்கா எந்த சாப்பாட்டுலேயுமே புளி இல்லாமல் சாப்பிடாதீங்க, அதுவும் கருப்பு புளி மிளகு இல்லாமல் சாப்பிடாதீங்க. எந்த விதம் விரோதி வீட்டுக்கு போனாலும் நம்பிக்கையான வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் சரி 4 மிளகு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படிலாம் ஒரு கொட்டை புளி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க, கருப்பு புளியவை. அது சாப்பிட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்களேனாக்கா அந்த புளியை மட்டும் சாப்பிட்டீங்களா எந்த விதமான
இதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அந்த நச்சு பொருளால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா மூலிகை பொருளால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, அப்படியும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம இந்த குழி அணையில் செய்து சொல்கிறோம் இல்லையா, இதில் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த 4 மிளகுக்கும் ஒரே ஒரு கை ஒரு ஒரு உருண்டை நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளிக்கு வந்து எந்த விதமான மருந்தையும் முறிக்கிறதுக்கு கொண்ட சக்தி இருக்குது. நீங்கள் இதை போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா ஆயிக்கலாம். நல்லபடியாக வந்து உங்களுக்கு மருந்துன்றது கொலித மேலே போகலாம். அது உஷாராக பார்த்து செஞ்சுக்கோங்க, நல்லபடியாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிற இந்த ஈடு மருந்து முறிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் நான் இன்னொரு நாளைக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.